எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எப்பவுமே சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு டிஸ்கஷன் நடக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் வாங்கி ஒரு தடவ செஞ்சு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இல்லங்க இங்க அயர்லாந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நார்மல் பாஸ்மதி ரைஸே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து அதுவே சாப்பிட்டு பழகி போயிடுச்சு. எனக்கு என்னன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா சூடா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலேயே நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன். ஆனா பிரியாணி செய்யும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்தியாவே இருக்காது. என்னதான் பிரியாணி சாப்பிடுற மாரி இருந்தாலும், அந்த பிரியாணி உதிரி உதிரியா அரிசி நீள நீளமா வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சில என்னால எப்பவுமே செய்ய முடியாது. நானும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா, இந்த தடவ என்னோட ஹஸ்பண்டோட பேச்ச கேட்டு இந்த இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 கேஜி பேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். எங்க லைஃப்லயே நாங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாரி ஒரு 20 கேஜி பேக் வந்துட்டு வாங்குறோம். ஸோ வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்ததுமே எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அதுவும் குக்கர ஓப்பன் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. செம்மடா! இன்னைக்கு பிரியாணி சூப்பரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே சிக்கன் மசாலாலாம் போட்டு 2 விசில் வச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி போடும்போது லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு தானே நம்ம திரும்ப விசில் போடுவோம். ஆனா அப்படி போடாம நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரைஸ மேல போட்டுட்டு, தண்ணி வந்து தேவையான அளவு போட்டுட்டு, சால்ட் போட்டுட்டு, குழம்பு கூட நான் ரைஸ மிக்ஸ் பண்ணவே இல்ல. ஆனா, அரிசி வந்து குக்கர்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு லைட்டா அரிசி முங்குற அளவுக்கு சால்ட் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்துனதுக்கப்புறமா ஒரு 2 விசில் வச்சு எடுத்ததுமே சூப்பரா பிரியாணி உதிரி உதிரியா வந்துருந்துச்சு.